வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்டெகிரேஷனோடது ட்ரிகனாமெட்ரி ஐடியாவை பார்க்குறேன். எப்படி சொல்கிறதுன்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே டிகிரின்னு ஒரு ஆப்ஷனை வந்து நம்ம ரேடியன் மாத்திரம் தான் நம்மளுக்கு ஆன்சர் வரும். இங்கே கால்குலேட்டர் பார்த்தீங்கன்னா டிகிரின்னு இருக்கும். அதை போய்ட்டு என்ன ஃபஸ்ட்டு அமுத்திடணும்னா ஷிஃப்ட் அமுத்திட்டு மோட் அம்சம் அமுத்திங்கன்னா இங்கே ரேடியனாக இருக்குது. அப்போ போருங்கிறது இதை அமுத்திடுங்க. சரிங்களா? இது எந்த கால்குலேட்டர்னா கேசியோ 991 ES ப்ளஸோட மாடலில். இப்போ நான் வந்து இதுக்கு இன்டெகிரேஷனில் ட்ரிகனாமெட்ரி கான்செப்டோட ஐடியா சொல்லி கொடுக்குறேன். இன்டெகிரல் போட்டுருங்க. நம்மளுக்கு என்ன வேணும்? சைன் ஸ்கொயர்டு வேணுமா? அப்போ சைன் எக்ஸ்ன்னே வச்சுக்கோங்க. நான் எல்லாம் ஸ்கொயர்டு போட்டோம்னா நம்ம ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸுக்கு ஃபஸ்ட்டு போட்டு காட்டிக்கிறோம். அப்புறம் ஸ்கொயர்டுக்கு நம்ம அடுத்தது பார்ப்போம் அடுத்த வீடியோவில். எக்ஸு க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிவிட்டேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரேடி வச்சுட்டு தான் போடணும், டிகிரி வச்சுட்டு போடக்கூடாது ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சைன் எக்ஸுங்களா? அப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் 0 to பையோட வேல்யூ என்னென்னு செக் பண்ணிக்கோங்க. 0 பை எங்கே இருக்குதுன்னா இங்கே பாருங்கள், பையோட வேல்யூ 180 டிகிரி இங்கே இருக்குது. அப்போ இந்த வேல்யூ கிளிக் பண்ணிக்கோங்க, க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இது நம்மளுக்கு தேவையில்லை. பையோட வேல்யூ என்ன? பை இருக்குது. இப்போ வந்து ஈக்குவல் அமுத்திக்கோங்க. என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்துக்குங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 வருது. மெயின் இம்பார்ட்டன்ட் இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது ரேடி மாற்றிருக்கணும். இந்த டிகிரின்னு இருந்ததுன்னா நம்ம கால்குலேஷன் தப்பாக வரும். இப்போ பாருங்கள், நம்ம எப்பயுமே கால்குலேட்டர் வந்து டிகிரியில் தான் இருக்கும். நான் உங்களுக்கு டிகிரிலேயே இந்த ஆன்சர் போட்டு காட்டுறேன், கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். இது எப்பயுமே டிகிரியில் தான் இந்த கால்குலேட்டர் மோட் இருக்கும். அப்போ 3ன்னு அமுத்திட்டிங்கன்னா இதனோட ஆன்சரை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வேறையாக வரும். 2ங்கிறது வராது, சம்திங் வேறு வரும் பாருங்கள். சரிங்களா? அப்போ நம்மளுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா டிகிரியில் வேணும் இல்லை ரேடியில் வேணும்னா நம்ம மாற்றிக்கணும். நம்மளை ரேடியில் தான் எப்பயுமே போடுவோம். அதனால் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் அமுத்திக்கிட்டு மோட் ஆப்ஷன் அமுத்திக்கிட்டு போர்னு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த போர் கிளிக் பண்ணிங்கன்னா ரேடியாக மாறிடும். அப்போ ஈக்குவல் அமுத்திங்கன்னா ரேடியோட ஆன்சர் வரும், டிகிரியோட ஆன்சர் வராது. ஈக்குவல் அமுத்தணும், மாற்றிட்டு ரேடியோட ஆன்சர் வந்துடும். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இந்த கால்குலேட்டர் நம்ம நார்மலாக வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ராங்காக வரும். ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன் வந்துட்டாவே, இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன் வந்துட்டாவே நம்ம என்ன வச்சு போடணும்? ரேடி வச்சு போடணும். இதுதான் வந்து நம்ம அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷனுக்கும் ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்குங்க.